தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் பெண் அமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். திமுக முன்னாள் பெண் அமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கள அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதாவது திமுக ஏன் தோல்வி அடைந்தது என்று ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தனது கள அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அந்த அறிக்கையின்படி திமுக நடவடிக்கை எடுத்து வருகிறது. திமுக துணை பொதுச் செயலாளராக 7 பேர் உள்ளார்கள். தற்பொழுது மேலும் 3 பேரை நியமிக்க திமுக திட்டமிட்டுள்ளது. நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள், நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என 3 பிரிவை சார்ந்தவர்களுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். அவர் தமிழக முன்னாள் பெண் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார். இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். 2021ஆம் ஆண்டு மானாமதுரை தொகுதியில் வெற்றி பெற்றவர். தற்பொழுது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக தமிழரசி ரவிக்குமார் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் வகையில் இந்த நியமனம் உள்ளதாக கூறப்படுகிறது.